மகேந்திரன் யாரையுமே கூட வச்சுக்க மாட்டார். என்ன ரைட்டர்ஸ்க்கு இப்ப எங்கிட்டயே இன்னொருத்தர் ஒரு சிறப்பா சொல்லிட்டா இது ஏத்துக்கிறதா வேணாமான்னு ஒரு எண்ணம் வரும் இல்லைங்களா? உதிரி பூக்கள்ல அந்த மச்சினிச்சியை கற்பழிக்கிற மாதிரி தான் முதல்ல வச்சிருந்தாரு. கற்பழிப்புங்கிறது சாதாரண ஆயிடுச்சுங்க. அப்ப நான் சொன்னேன், கற்பழிக்கிறதுக்கு இழுத்துட்டாங்க. அப்படியே ஒரு கணம் பார்த்துட்டு, நான் கொடுக்குற தண்டனையே இதுதாண்டி. உன் புருஷன் உன்னை தொடர ஒவ்வொரு நாளும் என் நினைப்பு உனக்கு வரணும் அப்படின்னு புடவை மறுபடியும் தூக்கி போட்டுட்டேன் சார். அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ரசிச்சிட்டாங்க. ஸோ மகேந்திரனுக்கு இதை ஜான் கூட மறுத்து சும்மா சொல்றாரு அவரு. ஏன்னா இது ஹைலைட்டான சீன்ங்கிறதுனால எனக்கு தான் முழு சொந்தம்னு சொல்லக்கூடாது. ஏன் முதல் பட டைரக்ஷன் பெரிய சக்சஸ் ஆகுதுங்கிறீங்க? அந்த டைரக்டருக்கு முதல் படத்துல அவ்வளவு கரெக்ஷன் நடந்திருக்கும். சோ அதனாலதான் பெரும்பகுதி முதல் டைரக்டருக்கு முழு சொத்து அவரது இல்ல, நண்பர்கள். அதுக்கப்புறம் நீங்க ஒரு படம் ஹிட் ஆனோடனே சம்பளம் கூடி போயிருது. அப்புறம் பாடா போடான்னு பழையபடியே தோல்ல கை போடுவானுங்கிற பயம். யாரை பார்த்து நீங்க நாடகத்துறைக்கு வந்தீங்களோ அந்த எம்ஜிஆர் கையால பரிசு பெறக்கூடிய வாய்ப்பு அமைந்தது. சந்திச்சேன். வாத்தியார் வேலை பார்த்துருக்கேன். ஏதாவது ஆசைகச அரசியல் இருக்கா? நீ இத்தனைக்கும் அரசியல் பேக்ரவுண்ட் வேற. எங்க அப்பா திமுக காரரு. இங்க கொஞ்சம் பேராசு வேணும். நான் ஒண்ணும் இல்லை. சத்யராஜே சொல்லுவாரு, சிவகுமார் அண்ணனை பார்த்து கெட்டு போகாதீங்க. நாம நடிச்சோம், புக்கு படிச்சோம், சினிமாவில வெவ்வேறு மலர் நினைவுகள் இருக்குது. चाय with चित्रा। இது மகேந்திரன் யாரையுமே கூட வச்சுக்க மாட்டார். என்ன ஒருத்தனை மட்டும்தான் வச்சுக்கிட்டார். உங்களுக்கு தெரியும் மகேந்திரன் பத்தி. கொஞ்சம் நட்பு வட்டம் உண்டு. ஆனா சினிமா வட்டத்துக்குள்ளேயே இந்த ரைட்டர்ஸ் மத்தவங்களை எல்லாம் அதிகம் சேர்க்க மாட்டார். ஆமா, பாக்கியராஜ் 10 பேர்த்த வச்சுக்கிட்டாரு பாருங்க. ஆமா, அப்படி யாரையும் வச்சுக்க மாட்டார். ஒரு கதையிலாக்கான வச்சுக்க மாட்டார். நான் அப்ப ரோசா புரோகாரி கொடுத்திருந்தேன், செந்தாமரையோட அறிமுகம். இப்படி இருந்த காரணத்தினாலதான் உதிரி பூக்கள் இருந்து அப் டு நெஞ்சத்துக்கு இல்லாத வரைக்கும் நான் அவர் கூட ஸ்கிரீன் பிளேல கம்ப்ளீட்டா கூட இருந்தேன். உதிரி பூக்கள்ல அந்த கிளைமேக்ஸும் அந்த மச்சினிச்சியை கற்பழிக்கிற மாதிரி தான் முதல்ல வச்சிருந்தாரு. பாரதிராஜா சார் படத்துல இருந்து அவ்வளவு கமர்ஷியல் படங்கள்ல இருந்து எல்லாத்திலுமே கற்பழிப்புங்கிறது சாதாரண ஆயிடுச்சுங்க. அது ஏதாவது மாத்தி பண்ணுனா பரவாயில்ல. எனக்கு எப்பவுமே இந்த மாத்தி பண்ணணுங்கிற புத்தி எனக்கு உண்டு. இன்னொருத்தர் செஞ்சதை நாம செஞ்சிடக்கூடாது. அதை எடுத்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கணும். அது புரிய மாதிரி இருக்கணும், பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்ப நான் சொன்னேன், அப்ப இது எப்படி பண்ண முடியும்? என்ன இங்க அடிச்சுக்கிறது, அறையிறது, என்ன கல்யாண பத்திரிகை எடுத்துட்டு கொடுக்கறதுக்கு வந்திருப்பாவோ. அப்ப என்ன பண்ணுவாருன்னா, சரி இது 2 நாளா டிஸ்கஷன். இத்தனைக்கு உதிரி பூக்கள் பாலகிருஷ்ணன் ஆபீஸ்லயே தான் நடந்தது. சோ அதுல நான் உட்கார்ந்து அங்க எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்க. இந்த சோமுகி அசோசியேட் டைரக்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. இப்ப யார் கண்ணன், சக்தி இவங்களா இருந்தாங்க. அப்போ பெரிய வாக்குவாதம் போயிட்டு இருக்குது. என்னங்க பண்ண முடியும்னா, எதை எடுத்தாலும் நீங்க மாத்தி சொல்லணும்னா இது எப்படி இருக்கு? ஏங்க இப்போ கற்பழிக்கிறதுக்கு இழுத்துட்டாங்க. இழுத்துட்டு அப்படியே ஒரு கணம் பார்த்துட்டு, நான் கொடுக்குற தண்டனையே இதுதாண்டி. உன் புருஷன் உன்னை தொடர ஒவ்வொரு நாளும் என் நினைப்பு உனக்கு வரணும் அப்படின்னு புடவை மறுபடியும் தூக்கி போட்டுட்டது. இதை விட இப்ப கற்பழிப்போட இது பெரிய பொண்ணுக்கு மனசுல ஆழமானது அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ரசிச்சிட்டாங்க. சோ மகேந்திரனுக்கு ரொம்ப சூப்பர் அப்படின்னு எல்லாரும் சொன்னோன்னா, அப்புறம் அவருக்கு எடுத்தோன்னு அவர் சொல்லல, பிரம்மாண்டமா சொல்லிவிட்டேன். அவருக்கு அங்கீகாரம் பண்ணுவார். மகேந்திரன் அடுத்தவங்களோட புத்திசாலித்தனத்தை மறுக்கிறவர் இல்லை. ஆனாலும் கொஞ்சம் என்ன ரைட்டர்ஸ்க்கு இப்ப எங்கிட்டயே இன்னொருத்தர் ஒரு சிறப்பா சொல்லிட்டா இது ஏத்துக்கிறதா வேணாமான்னு ஒரு எண்ணம் வரும் இல்லைங்களா? ஆனாலும் அதை அவரை எடுத்துக்காம எல்லாரும் ரசிக்கிறாங்கன்னு இது நமக்கு பேர் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒத்துக்கிட்டார். அதுக்கு எடிட்டர் லெனின் அதை இன்னும் எவ்வளவு சிறப்பா பண்ணணுமோ, அது வேற எதுக்கோ எடுத்திருந்த காட்சியை இங்க துணி உருகுறப்பெல்லாம் அந்த புல்ல புடிங்கிட்டு அந்த சுந்தர், பெங்களூர் சுந்தர் இப்படி போட்டுக்கிட்டு இருப்பான். அதை கரெக்டா கட் பண்ணி உங்களுக்கு லெனின் எங்க ஷாட் போடுவான்னு தெரியும். அதை போட்டார். அதை அப்படி மேட்ச் பண்ணோடனே ஒரு பெரிய காவியமா மாறி போச்சு அந்த சீன். அதே மாதிரி கிளைமேக்ஸ் துரத்தி ஊர்க்காரங்க இவருடைய கொடுமைக்கு எல்லை தாண்டினோடனே விஜயனை துரத்தி கொன்னுடணும்னு முடிவு பண்ணோம். நான் வழக்கம் போல நான் கட்டை போட்டேன். சார், எல்லா படத்திலையும் ஊருக்காரங்க எல்லாம் தப்பு பண்ணிட்டா துரத்தி அடிச்சு கொள்ளுதான் செய்வாங்க. அது வேணாம். என்ன கிருஷ்ணன் நீங்க? இல்ல சார், ஏதாவது மாத்தி யோசிப்போம். தண்டனை கொடுக்கணுங்கிறத முடிவாகி போச்சு. ஆனா ஏதாவது ஒண்ணு யோசிப்போமே. சரி என்ன இது 2 நாள் டிஸ்கஷன். அப்புறம் எனக்கு அப்ப அந்த ஆத்த கூட நான் சொல்லல. சார் இங்கிருந்து துரத்துறாங்க சார்.
துரத்துனா அது கிணறோ, குளமோ, குட்டையோ, மலை உச்சியோ எங்கேயோ ஒண்ணு. ஒரு ஸ்டேஜ் ஒரு எல்லை போயிடுச்சு. இது எனக்கு எங்க எதுல ஞாபகம் வந்ததுன்னா, எங்க கோட்டை கட்டுனா வீரபாண்டிய கட்டபொம்மன்னா, நாய்கள் வந்து ஒரு ஒரு முயல துரத்துனப்போ, அதுக்கு மேல ஓடுறதுக்கு வழி இல்லைன்னோன்னு அந்த முயல் திரும்பி பார்த்து அந்த நாய முறைச்சுதாம். அப்படியே அந்த துரத்தி வந்த நாய்கள் ஸ்டாக் ஆச்சுன்னு சொல்றது மாரி படிச்ச உடனே, ஒரு இடத்த கொண்டு போய் இருந்துச்சு. அதுக்கு ஒரு கிணறுனே வச்சுக்கங்கன்னு தான் சொன்னேன் நான். கரெக்ட்டா அந்த எட்ஜ்க்கு அத தாண்டி அவனால போ முடியாது. இவங்கலாம் கரை மேல நிக்கிறாங்க. அது உயரமான இடத்துல. ஒண்ணு நீ அந்த கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்க. மேல வந்தீங்கன்னா நாங்கலாம் அடிச்சு கொன்னுருவோம். உனக்கு நீயே தண்டனை குடுத்துக்க. இப்படி சொன்னா எப்படி சார் அது? இது வழக்கம் போல எல்லாரும் ரசிச்சாங்க. கரெக்ட். அப்புறம் அவரும் அது ஓகே இது நல்லா தான் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அத கவித்துவமா மாத்துனாரு. நான் ரொம்ப சும்மா நான் சொல்லிவிட்டோம்ங்கிறதுக்காக இல்ல. அது அந்த குழந்தைங்க ஓடி வர்ற ஷாட்டும், அசோக் குமாரனோட கேமராவும், ரொம்ப அழகா பண்ணுங்க. ஆ மேட்டுப்பாளையத்துல ஓடக்கூடிய அந்த அந்த ஓடையில நிறுத்தி வச்சு, அந்த தண்ணீல வந்து அந்த ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணிக்கு பக்கத்துல நிறுத்தி வச்சு, ஷாட்ஸு, அழுகை, கண்ணீரு, அந்த விஜயனோட நடிப்பு, அத எழுதப்பட்ட அதுக்கு அதுக்கு மகேந்திரன் வச்ச ஷாட்ஸு, அசோக்கும் எல்லாரும் சேர்ந்தாங்க. உண்மைதான். ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து எங்க வந்து எனக்கு ரோசாபுரம்லேருந்து ஆரம்பிச்சு வித்தியாசம். இத ஜான் கூட வந்து நம்ம இதுல பேட்டி குடுத்திருந்தப்போ, அவரு கொஞ்சம் மறுத்து சும்மா வந்து சொல்றாரு அவரு. ஏன்னா இது ஹைலைட்டான சீன்ங்கிறதுனால ஜான் சொன்னாருன்னு சொன்னாங்க. நான் அதுக்கு பதில் கூட சொல்லல. நியாயமா சொல்லப்போனா உதிரி பூக்கள் வந்திருக்கிறப்ப சொல்லி ஒருத்தர் வரணும். இப்ப அதே ஜானே பல படங்களுக்கு டிஸ்கஷன் போறாரு. சொல்றது ஒரு தப்பு இல்லைங்களா? அது ஏதாவது ஒருத்தர் யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அது சொல்றதுனால இப்ப நம்ம அத கிரெடிட் கொண்டாடிட்டு நான் தான் இந்த கடத்தல பண்ணுனேன். எனக்கு தான் முழு சொந்தம்னு சொல்லக்கூடாது. என் பங்களிப்பும் இருந்ததுன்னு வேணா சொல்லிக்கலாம். அவ்வளவுதான். இதுல என்ன வரப்போகுது? அத சொல்லி நான் இன்னொரு 10 படமோ அ வ வ வாய்ப்பு தேட போறோமா? அது நமக்கு இல்ல. இருந்தாலும் சரி ஓகே. நம்ம சொல்லணுமேங்க. அது எனக்கு என்னன்னா, நியாயமா சொல்லப்போனா பல ரைட்டர்ஸ் என்ன நினைப்பான், நல்ல சீன் தோணிட்டா நம்ம படத்துக்கு அடுத்து வச்சுக்கலாம் எங்கேயாவது சொல்லணும்னு நினைப்பான். நான் எப்பவுமே என்ன நினைப்பேன்னா, இறைக்கிற கிணறு தான் ஊறும். உண்மைதான். இங்க நீ சொல்லி கைதட்டு வாங்கணும். எனக்கு உதிரி பூக்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் திறமைங்கிற படமே வந்து டிஃபரெண்டா எடுக்கணும்னு தோணுச்சுங்க. ரேவதி சத்யராஜ் வச்சு நான் எடுத்த திறமை எனக்கு பேர் வாங்கி கொடுத்தது காரணமே, மகேந்திரன் கிட்ட நான் கத்துக்கிட்ட பாடங்களும், அந்த உதிரி பூக்களோட மாபெரும் வெற்றி வித்தியாசமாவும், உணர்வுபூர்வமாவும் சொன்னோம்னா, அந்த படம் ஜெயிக்கும். நீங்க முதல் படத்துல பணியாற்றிய தேவராஜ் மோகன பத்தி இப்ப பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கூட ரசிகர்களுக்கே கூட அதிகமா தெரியாது. ஆமா. அந்த தேவராஜ், மோகன் 2 பேர பத்தி உங்களுக்குள்ள அந்த அனுபவத்த சொல்லுங்க. ஒரு வித்தியாசமான உண்மையிலேயே வந்து அவங்க திறமை அளவுக்கு அவங்க ஒரு பெரிய அன்னக்கிளின்னு ஒரு மாபெரும் ஹிட்ட குடுத்துட்டு கூட, பாரதி ராஜா அளவுக்கு அவங்க வந்திருக்க வேண்டியவங்க தான். ஏனோ தெரியல. ஒருவேள ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அவங்க 2 பேருமே ரோசா பேர் வந்தது. இவரு தான் டைரக்ட் பண்ணுவாரு. அவர் கம்ப்ளீட் கதைகளாக்க மத்தது எல்லாத்துலயும் உட்காருவாரு. கிருஷ்ணன் பஞ்சு மாரி. கிருஷ்ணன் பஞ்சு மாரி தான். பஞ்சு டைரக்ட் பண்ணுவாரு. கிருஷ்ணன் வந்து கதை தேர்ந்தெடுக்கிறது, கதைய உருவாக்குறது, நடிகர்களுக்கு நடிப்பு சொல்லி தர்றது. அதுல அவங்களுக்குள்ள அது ஈகோ இல்ல. அது 2 பேரும் ஒற்றுமையா இருந்தாங்க. அப்புறம் இன்னொன்னு அவங்க ஒர்க் பண்ணதெல்லாம் சிவாஜி படங்கள், லெஜெண்டரியான மாதவன் சார் கிட்ட இருந்து வந்தவங்க. முத்துராமனோட சிஸ்டர் னுடைய பிரதர் தானே. யாரு? ஆமா. மோகன். அது நெறைய பேருக்கு தெரியாது. ம். அவர் கொஞ்சம் தன்மையா சொல்லிக் குடுக்குறது எல்லாமே வந்து கொஞ்சம் பெண்மை கலந்த மாரி அது நடை, கிடை எல்லாமே வந்து அவரு நாடக நடிகராவும் இருந்த காரணத்தினால, கரெக்ட். அவ்வளவு அருமையா நளினமா சொல்லி தருவாரு. இவரு ஆங்கிள்ஸ் வைக்கிறது, பியூட்டி பண்றது, ஒரு பாலச்சந்தர் அளவுக்கு, பாரதி ராஜா அளவுக்கு ஒரு டிஃபரெண்ட்டா பண்ணக்கூடிய அளவுக்கு உள்ளவரு. அவரு என்ன வந்து முதல் படத்திலேயே என்ன வந்து ஃபுல் ஃப்ரீடம் குடுத்ததுங்கிறது, ஒண்ணு அவருக்கு 2, 3 படம் சரியா போலினது. இன்னொன்னு எங்க நேட்டிவிட்டியா போனது. எங்க நேட்டிவிட்டியோட கதையா வேற போனது. அவருக்கு பெரிய வில்லேஜ் காரைக்குடி தான் அவருக்கு சொந்த ஊரே தவிர, வில்லேஜினோட நெருங்கிய அனுபவங்கள் இல்ல. எப்பவுமே இங்க இந்த இந்த மண்ணுல இருந்து வரக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கள ஆய்வு கொஞ்சம் கூடுதலா இருக்கு. சரி. பாரதி ராஜா ஜெயிச்சது காரணம், பாக்யராஜ் ஜெயிச்சதுக்கெல்லாம் காரணம். இந்த வில்லேஜ்ல இருந்து வரக்கூடிய ரைட்டர், டைரக்டர்கள் எல்லோருமே, ஒரு நூல் நல்ல கதை கிடைச்சுச்சுன்னா, நல்லா இருந்ததுன்னா, கொஞ்சம் வீரியமா சொல்லுவாங்க. பாலச்சந்தர்தெல்லாம் கவித்துவமா இருக்கும். மணிரத்னதெல்லாம் கவித்துவமா இருக்கும். காவியமா கூட இருக்கும். ஆனா, நீங்க இந்த அடிமட்டத்தினோட லோக்கலாஸனோட உணர்வு இருக்கு இல்லீங்களா? பாமர மக்களோட உணர்வு. அது வில்லேஜ்ல இருந்து வரக்கூடிய ரைட்டர்ஸ்களுக்கு அது எல்லாருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்கிறது வேற. இன்னைக்கு வரைக்கும் பழைய படங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மதர் இந்தியா பண்ணாரு இல்லீங்களா? மெஹபூப் கான். மெஹபூப் கான். எப்படி இவரால வந்து இவ்வளவு கவித்துவமா வந்து பண்ண முடிஞ்சது வில்லேஜினோட லைஃப் அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் கூட வில்லேஜ் கதைகள்ல நீங்க அந்த மதர் இந்தியாவுக்கு ஈக்குவலா நீங்க சொல்லவே முடியாது. ஆமா.
எத்தனையோ படங்கள் வெவ்வேறு வடிவத்தில் ஜெயிச்சிருக்கு. அற்புதமான திரைக்காவியம். தேர்ந்தெடுத்த நடிகர்கள் ஆகட்டும், சொல்லப்பட்ட வசனங்கள் ஆகட்டும், அந்த படத்த நீங்க பார்த்தீங்கன்னா, அதுல சுனில் தத்தும், நர்கீஸ் நர்கீஸ். எல்லாமே ராஜேந்திரகுமாரு, சுனில் தத்து பையனா நடிச்சிருப்பாங்க நர்கீஸுக்கு. அவங்க 2 பேரும் தான் அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம். நான்லாம் வந்து ஆனந்த் தியேட்டர்ல தான் அந்த படத்த பார்த்தேன். அப்படியே பார்த்து அழுதுகிட்டே இருந்தேங்க நானு. அவ்வளவு அருமையான காவியமா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே நீங்க எர்த்லேருந்து வந்தா தான். ஆமா. ஒண்ணும் இல்ல. சைனாவினோட மிகப்பெரிய கலாச்சாரத்த ஒரு இங்கிலீஷ்காரி தாங்க நோபல் பரிசு வாங்குனா. குட் எர்த்ன்னு. குட் எர்த்ங்கிற நாவலுக்கு தான் எழுதுனது இங்கிலீஷ்காரி. கரெக்ட். அவ வாழ்ந்தது அங்க ஏதோ மிஷன்ல போய் அங்க பல வருஷங்கள் அங்க வில்லேஜ்ல வாழ்ந்து, அந்த வில்லேஜினோட லைஃப் சொன்னதா குட் எர்த். ஸோ அதனால மண் சார்ந்த ஒரு இத குடுக்கறதுக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்தது. அது வீரியமா இருந்தது. ரோசா புரவிக்காரியை பொறுத்தவரைக்கும் யாரை பார்த்து நீங்க நாடகத்துறைக்கு வந்தீங்களோ, அந்த எம்ஜிஆர் கையால பரிசு பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது. சந்திச்சேன். அ ஆனாலும் இப்ப கூட கொஞ்சம் வருத்தப்படுற அளவுக்கு தான் இருக்கு. பல பேர் சொல்லுவாங்கல்ல, ம். நான் அந்த கடைசி நேரத்துல அவர்கிட்ட போயிருந்தாக்க ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்பாரு. வா வான்னு கூட சொன்னாரு, நான் போலேன்னு. நான் உண்மையிலேயே எம்ஜிஆரால காலேஜ்ல சேர்ந்து, அவர் ஆசிரியர் டேக்கு வந்திருந்தது. அப்போ கூட உங்களால தான் நான் சேர்ந்தேன்னு சொல்லி, அதுக்கப்புறம் வந்து இந்த ரோசா புரக்காரி 100வது விழாவுக்கு அவரு தான் வந்து 100 தயாரிப்பாளர்களுக்கு ஆமா. ஏவிஎம்ல வந்து பரிசு குடுத்தாரு. சிவகுமார் நன்றி தெரிவிக்கும் விழாவா நன்றி நினைக்கிறேன். தெரிவிக்கும் விழால அதுல அறிமுகப்படுத்தினாரு. நான் உங்களால தான்னு சொன்னேன். தட்டி குடுத்து, "பரவாயில்லையே, இந்த படத்துக்கு நீ எழுதுறியா?" அப்படின்னு பாராட்டிட்டு போனாரு. ஆனா, ஆரம் வீரப்பன்கிட்ட தான் நான் அதுக்கு அடுத்து வரேன். ரோசா புரக்காரி முடிஞ்சு. நான் அப்படி நினைச்சிருந்தா, எதுத்த மாரி அங்க தான் உட்கார்ந்திருப்பாங்க. ஆரம்பி பார்க்கறதுக்கு மினிஸ்டர் அவரு. மொத்த பேருமே. ஆமா. ஏன்னா எம்ஜிஆரோட ரைட் ஹேண்டு. இவர் நினைச்சா தான் மந்திரி சபை, மந்திரி எம்எல்ஏ சீட்டு. ஆனா எனக்கு அரசியல்ல இறங்கணுங்கிற ஆர்வம் இருந்திருந்தால், நான் வந்து எம்ஜிஆர் நேரடியா உங்களால தான் நான் காலேஜ் சேர்ந்தேன். கரெக்ட். ரோசா புரக்காரி உங்களால தாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தோட்டத்துக்கு போயிருந்தால், அப்ப அனுமதி கிடைச்சிருக்கும். பார்த்திருக்கலாம். நான் வந்திருக்கலாம். நம்ம சினிமாவுக்கு வந்துட்டோம். ஒரு படம் ஹிட் குடுத்துட்டோம். அவர போய் நம்ம வந்து அரசியலுக்கு வரணுங்கிற எண்ணம் எனக்கு சுத்தமா ஆரம்பி கூட கேட்டாரு. வாத்தியார் வேலை பார்த்துருக்க, டிகிரி. ஏதாவது ஆசை கீசை அரசியல்ல இருக்கா? நீ இத்தனைக்கும் அரசியல் பேக்ரவுண்ட் வேற. எங்க அப்பா திமுககாரரு. கரெக்ட். அப்புறம் அண்ணா திமுகவுக்கு அவரு வராட்டி கூட திமுக, அண்ணா திமுக 2 ஒண்ணு தானே. அது ஆமா. ஒரு பெரிய விஷயம் இல்ல. நான் வந்து இளம் வயசு தானே அந்த நேரத்துல. ஈஸியா வந்து ஒரு எம்எல்ஏ ஆகி சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாட்டி கூட, ஒரு மந்திரி லெவல்ல கூட போயிருக்கலாம். ம். நான் என்ன நெனச்சேன், நமக்கு எழுத்து இருக்குது. இதுல என்னவோ உச்சத்த தொடுவோம். ம். எதுக்கு நான் தான் சொல்றேனே, வாய்ப்பு இருந்து கூட இன்ஸ்பெக்டரா இருந்தா வருமானம் வரும்னா கூட வேண்டான்னு வாத்தியார் வேலைய தேர்ந்தெடுத்துட்டேன். கரெக்ட். வாழ்க்கையில நிம்மதி வேணும். நமக்கு பிரச்சனை வரக்கூடாது. ஒரு நல்லா படிக்கணும், நல்லா எழுதணும், நல்லா சிந்திக்கணும். இதுக்கேற்ற புரொஃபஷனா நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டே வந்தேன் நானு. ம். ஸோ அதனால தான் வாத்தியார் வேலை. அதனால தான் சினிமாவுக்கு வந்து நடிகனா வர்றத விட ரைட்டரா வருவோம். லைப்ரரி போவோம், படிப்போம், எழுதுவோம். சத்யராஜே சொல்லுவாரு, "கிஷன், வயசான காலத்துல நம்ம சத்யராஜ் அவர் ரோசா புரக்காரிக்கு ஆண்டரியான எக்ஸிக்யூட்டிவ் ஆமா. தானே புரொடக்ஷன்ல தான் இருந்தாரு. புரொடக்ஷன் தானே பார்த்துட்டு இருந்தாரு. இன்னும் சொல்ல போனா சிவச்சந்திரன் கேரக்டர் அவருக்கு வர்றதா இருந்தது. ஓ! அவருக்கு அந்த ஆசை இருந்தது. ம். அப்பதானே உள்ள நுழையிறாரு. சிவச்சந்திரன் கேரக்டர் குடுத்திருந்தாலும் பொருத்தமா தான் இருந்திருப்பாரு. ஆமா. அந்த நேரத்துல அவ்வளவு பெரிய பாப்புலர் இல்ல. சோ அதனால சரி ஓகே சிவச்சந்திரன் ஃபேமஸ்ங்கிறனாலயும் ம். சொல்லிக்கிறதுக்கு சௌகரியமா இருக்குன்னு சிவச்சந்திரன் போட்டாங்க. இல்லன்னா அவரு தான் செய்ய வேண்டியது. ஆனாலும் அத பத்தி கவலைப்படாம புரொடக்ஷன் சைடுல அவரு கொஞ்சம் ஒர்க் பண்ணி குடுத்தாரு. அவரு அடிக்கடி சொல்லுவாரு, "கிஷன், சிவகுமார் அண்ணன பார்த்து கெட்டு போகாதீங்க. தண்ணி போடலைங்கிறது கூட தப்பு இல்ல. நாம நடிச்சோம், வீட்டுக்கு போனோம், புக் படிச்சோம். அது குழந்தைங்களோட விளையாடு." ஈஸி சேர்ல பிற்காலத்துல படுத்திருக்கிறப்போ, நான் நல்ல நல்ல படங்கள் பண்ணுனேன். இங்கெல்லாம் பண்ணுனேன். இந்த லைப்ரரிக்கு போனேன். அங்க போனேன், இங்க போனேன்னு சொல்லிட்டு அந்த மலரும் நினைவுகள் மட்டும் சினிமாவுக்கு போதாதுங்க. சினிமாவுல வெவ்வேறு மலரும் நினைவுகள் இருக்குது. அதெல்லாம் இல்லன்னா சினிமாவுக்கு நீங்க வயசான காலத்துல என்னங்க நீங்க நினைப்பீங்க? இல்லைங்க. அது என்னமோ எனக்கு அது ஒத்து வரலீங்க. அது சிவகுமார பார்த்து கெட்டு போயிட்டாரு. தமாஷா தான் சொன்னாரு. சிவகுமாரன் மேல மதிப்பு இல்ல. அவரு மாரி ரொம்ப நல்ல டூ குட் இஸ் டூ பேட்ங்கிறது அவரோட அபிப்பிராயம். ம். சினிமாவுக்கு வந்தோமா, நம்ம யாரையும் கெடுக்க வேணாம். வாழ்க்கை வாழ்வதற்கே. நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும். நல்ல சரக்கா இருந்தா கொஞ்சம் சாப்பிடணும். ஸோ அப்படி வாழணும்னு நான் சொல்லுவாரு. தெரிஞ்சோ தெரியாமலோ என்கிட்ட இருக்கிற இயல்பான குணமும் அது ஒரு காரணம். ஒருவேளை சிவகுமார் அண்ணனால அறிமுகப்படுத்தப்பட்டது. எனக்கு நெறைய பேர் கேட்பாங்க. வில்லேஜ் பக்கம் போனா இதுதானே கேட்பாங்க. "என்னப்பா சினிமாவுக்கு போனியா? அப்படி ஏதாவது" அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்க. ஆசை உண்டு, சபலம் உண்டு. இல்லைன்னு நான் சொல்லல. நெனைச்சிருந்தா அப்படி கூட வாய்ப்பு வந்திருக்கும். வாய்ப்பு போயிருக்கலாம். ஆனா நான் ஒர்க் பண்ணது எல்லாமே சிவகுமார் அண்ணன் மொத படம். கரெக்ட். அடுத்து சிவாஜி சாரு.
நீ ஆரம்பிக்கிறப்ப இப்படி எல்லாம் பெரிய பெரிய கம்பெனி பெரிய பெரிய நாள் கெட்ட பேர் வந்துடக்கூடாது Correct. அப்படிங்கிற நோக்கத்துல நான் அண்ணாந்து பாக்குறவங்க கூடவே ஒர்க் பண்ணிட்டு வந்தேன் கீழே. ஏன்னா படம் பண்ணோம்னா நம்ம சுயமா இருக்கிறப்போ இருந்தா கூட நம்ம தடுமாறி இருக்கலாம். நமக்கு ஏதாவது தப்பு பண்ணணும்னா அங்க கெட்ட பேர் ஆகி போயிட்டா நமக்கு வந்து எதிர்காலம் பாழாயிரும். வாத்தியார் வேலையை விட்டுட்டு வந்திருக்கோம், நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு அப்படிங்கிற காரணம் கூட ஒன்றா இருக்கலாம். நான் இன்னும் விளையாட்டா சொல்றது உண்டு. நான் வந்துங்க நானா தேடி போறது இல்ல. யாராவது கையை பிடிச்சி இழுத்து உட்கார்ந்து பேச சொன்னா கூட நான் பேசுவேன். யாருமே என்னை கையை பிடிச்சி இழுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிம்பேன். ஏய்யா பொம்பளை எங்காவது உன்னை கையை பிடிச்சி இழுப்பாளா? விவரம் கெட்டத்தனமா ஏதோ சொல்லிட்டு உட்காந்துருக்காத. உனக்கு அந்த மச்சம் இல்ல அப்படி வேணா வச்சுக்க நீ. சரிங்க எனக்கு ஒரு மச்சம் போதுங்க. போதும் நான் வாழ்க்கை நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லுவேன் நானு. நான் எப்பவுமே ஒண்ணு சொல்லுவேங்க. தண்ணி போடுறதோ, ஈவன் செக்ஸோ அது அவங்கவங்க யாரையும் வற்புறுத்தக்கூடாது, கற்பழிக்க கூடாதுங்கிறத தவிர, அவங்கவங்களுக்கு தோணுனா, அவங்கவங்களுக்கு இஷ்டப்பட்டா, அவங்கவங்க உறவு வச்சுக்கிறதுங்கிறது ஒண்ணும் தப்பு இல்ல. யாரையும் கெடுக்கக்கூடாது, கற்பழிக்கக்கூடாது, வற்புறுத்தக்கூடாது, Correct. சான்ஸ் தரேன்னு சொல்லிட்டு மெ மெ மிஸ்யூஸ் தவறா பண்ணிடக்கூடாது. பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தக்கூடாதுங்க தவிர, Correct. நீங்க சுப்ரீம் கோர்ட்டே அதானுங்க சொல்லுது. உண்மை. ஆண், பெண் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மனப்பூர்வமா ஒத்து போயிட்டாங்கன்னா, அந்த உறவு வந்து சட்டப்படி தப்புன்னு ஒரு காலத்துல சொல்லப்பட்டது. தப்பு இல்லைன்னு ஆயிப்போச்சு. ஆமா. அது அவங்கவங்க உடல் ரீதியாவும், மன ரீதியாவும் அவங்கவங்க எடுத்துக்கிற முடிவு தான் அது அப்படித்தான் இருக்கணுமே Correct. தவிர, நாம வந்து ஒழுக்கம் என்பது அடுத்தவனை வஞ்சிக்க கூடாது. Correct. ஏமாத்தக்கூடாது. பொய் பித்தலாட்டம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணக்கூடாது. நீ முடிஞ்ச வரைக்கும் நேர்மையா இருக்கணும். முடிஞ்ச வரைக்குங்கிற வார்த்தை போட்டதுக்கு காரணம் 100க்கு 99 100% அக்மார்க்கா ஒரு மனுஷன் வாழ முடியாது. எம்ஜிஆர் அப்புறம் எப்ப சந்திச்சீங்க இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம்? அதுக்கப்புறம் உண்மையிலேயே அவர் சந்திக்கவே இல்லைங்க. ஏன் சந்திக்கலைனாலே, என்னை அறியாம வந்து அரசியல் ஆசை வந்துருமோங்கிறதுக்காகவே நான் பண்ணேன். ஓ. சந்திக்கக்கூடாது. நியாயமா அவரால தான் நம்ம முன்னுக்கு வந்தோம். அதை வச்சு பயன்படுத்திக்கணும்னு நாம் நினைக்காதது என்னுடைய அது பிளஸ்ஸா, மைனஸா, புத்திசாலித்தனமா, முட்டாள்தனமான்னு தெரியல எனக்கு. நியாயமா சொல்லப்போனா அவரை நான் போய் சந்திச்சிருந்தேன். நியாயமா சொல்லப்போனா வேற ஒருத்தரா இருந்தா, நான் ஒரு படம் எடுக்கிறேங்க. ஏங்க அவரால உங்களுக்கு அசோகன்லேருந்து, தேங்காய் சீனிவாசன்லேருந்து படம் எடுத்து கடன் பட்டவங்க, பிரச்சனையானவங்க, அத்தனை பேருக்குமே வந்து ஒண்ணு பணம் குடுத்து உதவி பண்ணியிருக்காரு. ஆமா. அவர் ஏதோ ஒரு விதத்துல உதவி பண்ணிட்டே தான் இருந்தார். சரி. இந்த சினிமாவுல கொஞ்சம் பேராசை வேணுங்க. பேராசை இல்ல என்கிட்ட. நியாயமா வாழ்ந்தா போதும், சந்தோஷமா இருந்தா போதும் அப்படிங்கிற புத்தி இருக்கக்கூடாது. இங்க கொஞ்சம் கில்லர் இன்ஸ்டிங்க்ட் அதிகம் வேணும். இங்க கொஞ்சம் பேராசை வேணும். நான் ஒண்ணும் இல்லை. என் படங்களை மட்டும் நான் சொந்த படமா எடுத்திருந்தா, இன்னைக்கு என்கிட்ட ஒரு 500 கோடி ரூபா இருக்கும். ஆ. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோசா புரவக்கரோட பட்ஜெட் 6.5 லட்சம் ரூபா. சேலம் ஏரியா வித் நாமக்கல், தருமபுரி அடங்கின அந்த சேலம் ஏரியா, இந்த சேலம் கந்தன் பிக்சர்ஸ் தான் வாங்கினாங்க. 75,000 ரூபா. ஃபர்ஸ்ட் ஒரே மாசத்துல அதனோட கலெக்ஷன் 7.5 லட்சம் ரூபா. கஜேந்திரன் வாங்கினது. நல்லா சொன்னீங்க. கஜேந்திரன் அந்த வாத்தியார் இன்னொருத்தர் சம்மந்தப்படுது. ஆமா. தலைவரா கொண்டு வந்தாரு. தலைவரா இருந்தார். தலைவர் அவங்க தான் வாங்கினாங்க. 7.5 லட்சம் ரூபா கலெக்ட் பண்ணுச்சு. நான் எங்கிட்ட ஒரு 10,000 ரூபா சேர்த்து இன்னொரு ஊர்ல இருக்கிற லாரிக்காரங்க 2, 3 பேர்த்தெல்லாம் கூப்பிட்டு, நீ 10,000 போடு, நான் 10,000 போடு. நீங்க 75,000 ரூபாய்க்கு அந்த படத்தை வாங்கியிருந்தா 7.5 லட்சம் ரூபா. ஆ. 7.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரே மாசத்துல அந்த பஸ் ஸ்டாண்ட், சேலம் பஸ் ஸ்டாண்ட் அப்பதான் வருது. ம். அங்க வாங்கி போயிருந்தா இன்னைக்கு 70 கோடி ரூபாய் இல்லைன்னா 700 கோடி ரூபாய் கூட போயிருக்கும். ஆ. ஒரு படம். சரி அந்த படம் தான் விட்டுட்டேன். ம். எனக்கு சம்பளம் அதுல இருந்து 5,000 ரூபாய். ம். சிவகுமார் அன்னைக்கு 30, 40 தானே. ஆமா. அப்ப அப்புறம் அப்படி இருக்கிறப்ப நமக்கு 5,000ங்கிறதே பெரிய தொகை தானே. அடுத்து கல்தூன். அந்த கல்தூனுக்கு நான் கதவசனம் எழுதின படம். எனக்கு தெரியாது வெற்றி பெறும். ரோசப்பூர் ஹிட்டு. அதுக்கு வந்து 15 லட்சமோ 16 லட்சமோ தான் அதோட பட்ஜெட். முழுக்க பொள்ளாச்சியில் எடுத்தது. ஆமா. அப்புறம் இங்க வந்து சும்மா பேட்ச் ஒர்க்கு கொஞ்சம் எடுத்தாங்க இவ்வளவுதான். ஸோ அது ஒரு ஏரியா வாங்கியிருந்தா கூட நாம காசு பண்ணியிருக்கலாம். ராணுவ வீரன் அதுவும் நாமக்கல்ல எடுத்தது படம். மாபெரும் ஹிட் இல்லாட்டி கூட ரஜினியோட பீக் பீரியடுனால அதுவும் ஹிட் படம் தான். ம். ஒன்னே ஒண்ணு சரியா போகாத படங்கிறது கொட்டாரக்காரனுடைய கண்ணோடு கண்ணோடுகள். அது ஒண்ணுதான். அது பையனே ஹீரோவா பண்ணிட்டாரு. அவர் கதையை அவரே கொட்டாரக்கார கதை. அதனால எனக்கு வந்து அது ஒண்ணுதான் பெருசா போகல. மற்றபடி அதுக்கப்புறம் வந்தது கூடியது சிம்ம சொப்பனம் ஹிட் எனக்கு. அதுதான் என்னோட முதல் டைரக்ஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து திறமை. திறமை. அதுக்கப்புறம் அண்ணன் தம்பியிட எனக்கு வாழ்க வளர்க ஒண்ணுதான் கமர்ஷியலா ஹிட் ஆகல, பெரிய ஹிட் ஆகல. அது காரணம் ராதா ரவி எக்ஸ்ட்ரானரியா நடிச்சு கூடங்க. ம். அவர் வந்து சில வில்லனை தான் ஹீரோவை ஏத்துக்கிட்டாங்க. கரெக்ட். ராதா ரவியோட பர்ஃபார்மன்ஸை யாருமே பண்ண முடியாது அந்த படத்துல. அந்த படம் தான் நீங்க வேடிக்கை என்னன்னா, நான் கூட கதையில நான் தோக்க மாட்டேன்னு எப்படி தோத்தேன்னு யோசிச்சேன். அந்த படத்தை அப்படியே வந்து பாலமுருகனோட சன்னு வந்து அவர் அப்படியே தெலுங்குல இல்லாலோ ஏதோ ஒண்ணுங்கிற படத்துக்கு கொடுத்து சூப்பர் டூப்பர் ஹிட். ம். அதே கதை ம். சிட்டி கதையா மாத்தினார். ம். அதை அப்படியே பிரியமானவளேன்னு வாங்கிட்டு வந்து விஜய் வச்சு எடுத்தாங்க. நான் என்ன நினைச்சிட்டேன், நம்ம கருத்து அட்வான்ஸா இருந்தா கூட இன்னொரு இடத்துல ஜெயிச்சதுல பெரிய லெவல். கரெக்ட். இதுல எனக்கு வாழ்க வளர்க இன்னைக்கு வரைக்கும் பேர் சொல்லக்கூட படம் தான்.
எல்லாம் வித்து போன ஏரியா. எல்லாமே படம் நின்னு போகல, படம் தோல்வி அடையல. பெரிய ஹிட் ஆகல. திறமை அளவுக்கு எனக்கு பெரிய ஹிட் ஆகல. அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி இடம். அதுவும் எனக்கு ஹிட். நான் பண்ணுற படங்கள் குறைவுதான். நான் அப்புறம் கதவசன் பண்ணி கொடுத்த, ஸ்கிரீன் பிளேல உட்கார்ந்து பண்ணி கொடுத்த நினைவு சின்னம் அனுமோகன் கூட. அனுமோகன் பண்ண 4 படத்துல அவர் ஜெயிச்ச ஒரே படம் அந்த படம் தான். பெரிய கமர்ஷியலா. பெரிய ஹிட். சோ ஸ்கிரீன் பிளே பண்ணி கொடுத்த படமும் எனக்கு ஹிட். மகேந்திரன் கூட பண்ணி கொடுத்த படம் ஹிட். தெலுங்குல நீங்க வேடிக்கை பண்ண ராகவேந்திர ராவ் கூட ஒரு 10 படம் பண்ணேன் நான். பொப்புலி பிரமணா கல்தூனோட இன்னொரு வடிவம் தான் பொப்புலி பிரமணா. கிருஷ்ணராஜை வச்சு எடுத்து ராகவேந்திர ராவ் தான் டைரக்ட் பண்ணார். இன்னைக்கு இருக்கக்கூடிய பாகுபலி டைரக்டரோட குரு. தெலுங்கு ஃபீல்டுக்கே வந்துருங்கன்னு கூட என்ன கூப்பிட்டாரு. நான் டைரக்டர் ஆயிட்டேன் சார். நான் இங்கதான் சார் எனக்கு அங்க பேர் வேணான்னு. ஸோ இப்படி எல்லா படங்களும் எனக்கு காரணம் வந்து நான் கதையில கான்சென்ட்ரேட் பண்றதுனால எனக்கு எல்லாமே ஹிட். நல்லா அமைஞ்சதுன்னா மாபெரும் வெற்றி. சுமாரா அமைஞ்சதுன்னா கூட வெற்றியினுடைய அளவுல வேணா கம்மியா இருக்கலாமே தவிர நிறைய பேர் சொல்லுவாங்க சினிமாவை ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படிம்பாங்க. 90% ஜட்ஜ் பண்ணலாம் சார். இது ஒரு கால்குலேஷன் தான். நீங்க அதை எப்படி ஜெமினி ஜெயிச்சாரு அதிக படங்கள், எப்படி ஏவிஎம் ஜெயிச்சாரு அதிக படங்கள், எப்படி மாடர்ன் தியேட்டர்ஸ் சுந்தரம் ஜெயிச்சாரு. அப்ப அவங்க எல்லாம் சினிமா ஜாக் பாயிண்டா சூதாட்டமா? கால்குலேஷன். இன்னும் சொல்ல போனா மாடர்ன் தியேட்டர்ஸ் 100 படத்துக்கு மேல எடுத்தாங்கல்ல. எம்ஜிஆர் சிவாஜி தான் அறிமுகப்படுத்தினாரு. எம்ஜிஆர் கூட பெரிய அளவுக்கு மந்திரி குமார்லாம் பெரிய ஹிட் கொடுத்தாரு. அலிபாபாவை தவிர இந்த 2 படம் தவிர வேற எத்தனை படத்தில் சார் அங்க மாடர்ன் தியேட்டர்ஸ்ல பண்ணாரு? சிவாஜி வச்சு 1-2 படம் தான். மீதி எல்லாம் வந்து PS வீரப்பாவையும் எம்கே ராதா, ஜெய்சங்கர். சோ இவங்களை வச்சுதான் சார் ஜெயிச்சாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவர் அந்த கதையும் சாங்கும் ஸ்கிரீன் பிளேவும் அதுக்கு எடுத்துக்கிட்ட ரிஹர்சலும் அவ்வளவு பர்ஃபெக்ஷனா இருக்கு சார். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு சேரு, கலைஞரை தவிர வேற யாருக்கும் அங்க கிட்ட போன சேர் கிடையாது. அங்க அடுத்த நாள் எடுக்கக்கூடிய ஷூட்டிங்கை கையை கட்டிக்கிட்டு உட்கார்ந்து முழுக்க பார்த்து அதுல திருத்தங்கள் சொல்லி நாடகம் போட்டு படமாக்குற மாதிரி ஒவ்வொரு சீனையும் ஒவ்வொரு ஷாட்டையும் எடுத்து பார்த்துட்டு தான் அவர் போச்சு. அதனாலதான் சார் அவர் வெற்றி பெற்றாரு. இன்னொன்னு, அவரு எல்லா லாங்குவேஜ்லயும் முதல் சிங்கள படம் அவர் தானா, கன்னட படம் அவர் தானா, முதல் தமிழ்ல வந்து கலர் படம் முதல்ல கலர் படம் அவர் தான், மலையாள படம் எல்லாம் எல்லாத்துலயும் முதல்ல எல்லாத்துலயும். ஏன் முதல் பட டைரக்ஷன் வந்து பெரிய சக்சஸ் ஆகுதுங்கிறீங்க அந்த டைரக்டருக்கு? அதுக்கப்புறம் ஏன் அந்த ஹிட்டை கொடுக்க முடியல? காரணம் என்ன? அப்ப சித்ரா லட்சுமணனும் நானும் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸுங்களும் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு சார் இந்த மாதிரி ஒரு கதை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. திருத்தங்களை பயம் இல்லாம அவங்க சொல்லியிருப்பாங்க. ஒரு ஃபேமஸ் டைரக்டர் ஆகிட்டாருனாக்கா அது என்னத்துக்கு அந்த ஆளோட வருத்தங்கள்னு சொல்லிட்டு பின்னால வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் யோசிச்சிருப்பான். முதல் படத்துல அவ்வளவு கரெக்ஷன் நடந்திருக்கும். ஸோ அதனாலதான் பெரும்பகுதி முதல் டைரக்டருக்கு வந்து முழு சொத்து அவரது இல்லை, நண்பர்கள். அதுக்கப்புறம் நீங்க ஒரு படம் ஹிட் ஆனோடனே சம்பளம் கூடி போயிருது. அப்புறம் இன்னும் சில பேருக்கு வந்து இவன் தான் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், இவன் போய் பின்னால காதை கடிச்சு நம்மளை சான்ஸ் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த நினைப்போராட்டி கூட அடுத்து வந்துடுவான். அப்புறம் பாடா போடான்னு பழையபடியே தோல்ல கை போடுவானுங்கிற பயம். இப்படி பல காரணங்கள். பழைய உரிமையோட ஐடியா கொடுத்த நண்பர்களை கொஞ்சம் அவாய்ட் பண்றது. இதனால உரிமையோட விவாதத்துல கலந்துக்கிற ஆட்கள் இல்லை. இதனாலதான் அதுக்கு அடுத்த படங்கள்ல அந்த சரக்குகளோட வீரியம் குறைய ஆரம்பிச்சிடுச்சு. சிவாஜி எப்போ முதல்ல சந்திச்சிங்க? முதல்ல செஞ்சது சேலத்துல. அப்ப நான் சினிமாவுக்கு வரல. அவரு ஏதோ ஒரு நாடகத்துக்காக எதுக்கோ வந்திருந்தாரு. அப்பா எல்லாரும் சொல்ற மாதிரி நல்லா நடிக்கிறீங்க, ஆனா உங்க படம் பார்த்தேன், அது இல்லாம ஏதாவது புதுசா சொல்லப்பா. இது எனக்கு தாய்க்கு ஒரு தாலாட்டு இதே மாதிரி நடந்தது. யார் இந்த கேரக்டர் என்ன பண்றது, இந்த தூண்டி விடுறது, பாண்டியராஜன் என் பையனை தூண்டி விடுறது, நம்ம கிருஷ்ணன் தானே கூப்பிடு. கல்தூனப்போ ஒரு ஃபாரின்ல இருந்து ஷூட்டிங் போறமேன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்திருந்தாரு. ஒரு ட்ரெஸ் கொடுத்திருந்தாரு. அதை அப்படி பார்த்தாரு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.